வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜி5 ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. இதோட சீசன் 1 மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் 2 வந்து மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக வீரப்பனோட கதையை மையமாக வச்சு டாக்கு சீரிஸ் அப்படின்றது இந்த வருஷத்திலே 2 வந்துருச்சு. ஒன்று ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து இந்த கூசே முனுசாமி வீரப்பன். இந்த 2 டாக்கு சீரிஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்ட் ஃபார் வீரப்பன் இருக்குல்ல, அதில் முழுக்க அரசாங்கத்து சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை பிரதானமாக வச்சு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வீரப்பன் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை ரொம்ப கம்மியாகவே காட்டியிருப்பாங்க. பட் இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க வந்து வீரப்பன் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை பிரதானப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் வீரப்பனே தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி அவரோட ஒரிஜினல் டேப்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் பிறந்ததுலேருந்து அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எப்படி அவர் வந்து அந்த யானை வேட்டைக்கு போகிறாரு, எப்படி சந்தன மரங்களை திருடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டுத்துக்கும் எப்படி தண்ணி காட்டுறாரு, எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறுறாரு, என்னென்ன கொலைகள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2000 வரைக்கும், அதாவது இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் வரைக்கும் தான் காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது சீசன் 2ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சீசன் 1ஓட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் திங், வீரப்பனோட கதையை இது வரைக்கும் நான் பல டைம் பல படங்களில் பார்த்துருப்போம். அதே நேரத்தில் பல சீரீஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சீரீஸில் தான் அதை உண்மைக்கு நெருக்கமாக ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரிஜினாலிட்டியோடு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, வீரப்பனோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ரொம்ப ஓப்பனாகவே இதில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜெயலலிதாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் வீரப்பன் என்றைக்குமே இருந்திருக்காரு. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வன்மம் இருக்குது அப்படின்றத அவர் வாயாலேயே ஓப்பனாக சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் கருணாநிதி, ராமதாஸ் அண்டு வைகோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் லீடர்ஸை இவர் ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து போல்டாக காட்டியிருப்பாங்க. எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, ரஜினிகாந்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதரவு அந்த டைமில் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தரையும் இன்டர்வியூ எடுத்தது அப்படின்றதுமே சூப்பர் செட் ஆஃப் ஒரு குரூப்பை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நக்கீரன் கோபால் தான் மெயினான ஒரு ஆங்கராக இருப்பார். அதை தவிர பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த டிஜிபி அண்ட் அட்வொகேட்டு இது மாதிரி நிறைய பேரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்சோ வீரப்பனோட ஃபேமிலி வந்து வீரப்பனோட பொண்ணை வந்து பேச விட்டுருப்பாங்க. உண்மையிலே அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸில் ஹை மூமெண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு எபிசோட்லையுமே வந்து ஒரு ஹை மூமெண்ட் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும், அந்த ஸ்ரீனிவாசை கொலை பண்ண அந்த மொமெண்ட் அப்படின்றது பயங்கர ராவா எடுத்திருப்பாங்க இதுலையுமே. அதே மாதிரி அந்த கோபாலகிருஷ்ணன் கேங்கை அட்டாக் பண்ணது கண்ணி வெடி வச்சு அப்படின்ற அந்த மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்சோ இந்த சீரீஸில் அவரோட மக்களுக்கு நடந்த அந்த அநியாயங்கள் அண்டு அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே அது பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இதனால தான் மேபி ஒரு பெரிய ஹீரோவாக இவர் எவால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது ரொம்ப கிளீனாகவே இதில் புரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் தரமான சீரீஸ் இது வரைக்கும். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸை இந்த சீரீஸில் உணர முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ராஜ்குமாரோட அந்த கடத்தல் அப்படின்றது தான் ஒரு மெயினான மூமெண்ட்டு. அதை இவங்க சீசன் 2க்கு வச்சிருக்காங்க. மேபி சீசன் 1லேயே அதை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்த்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓவரால் என்னோட ரேட்டிங் வந்து இதுக்கு 4/5. இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸு. ஏன்னா இதில் கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை ராவா காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா ஒரு தரமான சீரீஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.